ப்ரோக்ராம் வந்து டான்ஸ் பண்ணிருப்போ அப்பவே பீரியட் ஆயிடுவோம். பேட் கூட கிடைக்காது நம்மளுக்கு. அது இல்லாம நம்ம துணி கூட வச்சு நம்ம துணி கிழிச்சிட்டு கூட நம்ம ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு கூட நம்ம வச்சிருந்து ஆடி இருக்கிறோம். இந்த கால் லெக்கெல்லாம் ரொம்ப பெயின் வரும், இடுப்பு பெயின் வரும், ஆட முடியாது. அப்போ கூட நம்ம ஆடி இருக்கோம். ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது ஆடுறது. வயிறு வலி இருக்கும், இந்த கீழேயும் இந்த காலையும் ரொம்ப வலி இருக்கும். அதுல கூட ரொம்ப ஆடி இருக்கிறோம். எல்லா இடத்துலயும் மாசம் எந்திக்கும் இந்த பீரியட் ஆயிருக்கிறோம் நம்ம ஆடலன்னு சொன்ன அந்த மாசமும் இல்லை. நம்ம ஃபீல்டுக்கு வந்து எல்லா நாளும் ஆடுறோம். நம்ம நல்லா இருக்கிறோம்ல அந்த நாள்ல தான் ஒரு நாள் ப்ரோக்ராம் இருக்காது. கஷ்டத்துல உடம்பு சரியில்லைன்னு அந்த நாள்ல ப்ரோக்ராம் இருக்கு. ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, இவெல்லாம் ஆடிட்டு படுத்துட்டு போறவ சொன்ன இன்னொரு தப்பால பேசுவாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ நாமளும் ஒரு ஃபேமிலியா இருந்திருந்தா யார் என்ன சொல்லியிருப்பாங்க. கிளாமர் ஆடுறதுக்கும் எனக்கு கஷ்டமா தான் இருக்குது. கெட்ட வார்த்தையில பேசுறாங்க. அந்த ஆடியோ சவுண்டு தாண்டி வருது அவங்க பேசுறது. அது கொஞ்சம் இந்த சைட்ல எல்லாம் வராங்கல்ல, முன்னாடி வைக்கிறவங்க அவ்வளவுதான் இது இல்லை. இந்த சைட்ல இந்த குடிச்சிட்டு பண்றவங்க நிறைய பேர் இல்ல, கொஞ்சம் இடத்துல காதுக்கு வருது. அப்பதான் அந்த கட்டத்தை தாண்டி போகுது. அந்த இவ்வளவு சத்தத்தையும் தாண்டி வந்து காதுக்கு வருதான். அவங்க அவ்வளவு சத்தமா பேசுறாங்க. இப்போ ஒருத்தர் அந்த 10 பேர் சென்டர்ல ஒருத்தர் பேசினா கூட அது அவங்க மைண்டுக்கு தப்பா, பக்கத்துல இருக்கும் அவங்களும் தப்பா தான் நினைச்சிருவாங்க நம்மள. அந்த மாதிரி ஆயிடும். ஸ்டார்டிங்ல எனக்கு அங்க திட்டுறாங்கல்ல, நம்ம திட்டு சண்டை போட நம்ம ஓனர் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பயம், செம்ம பயப்படுவேன். அப்புறம் நான் 2 ஸ்டேஜ் நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். ஆனா நான் ஸ்டார்டிங்ல ஆடும் போது நான் எப்பவுமே நான் திட்டுறத விட நிற்கிறத விட்டு நான் பண்ண மாட்டேன். முடிச்சிட்ட பிறகு நான் வந்து கேட்பேன், உனக்கு அக்கா தங்கச்சி இருந்தா இப்படிதான் பேசுவீங்களா நீங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். ஏன்னா நாங்களும் ஒரு பொண்ணு தான். அங்க வேற ஊர்ல இருந்து வந்து தெரியாத இடத்துல இருந்து வந்து நம்ம எங்க ப்ரோக்ராம் பண்றோம்னா நாங்களும் அவங்க ஃபேமிலி மாதிரி தான். அவங்களும் அப்படிதான் பார்க்கணும். அதுக்காக தான். ஏன்னா கிளாமர்ல ஆடுறோம் அவ்வளவுதான், அது மட்டும்தான். ஆனா கிளாமர் எல்லாம் ஃபுல் காஸ்டியூம் போனா யாருமே பார்க்கவே மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. ஏன் ஃபேமிலி எங்க வீட்டுல இருக்கிறவங்க மட்டும்தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். என்னோட ரிலேஷன்ஸ் ஆகட்டும் மத்தவங்க கூட எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. அவங்க என் கஷ்டத்துக்கு வரல, இது இல்லை. அவங்களுக்கு நான் பண்றது தெரியும். ஏன்னா நான் அவங்களுக்காக தான் கஷ்டப்படுறேன்னு தெரியும். அதுக்காக அவங்க ஏத்துக்கிறாங்க, அவங்க அழுகுறாங்க கூட. எங்க அம்மா எல்லாம் நான் கூட்டு வந்த ப்ரோக்ராம் 2 ப்ரோக்ராம் கூட்டு வந்தப்போ எங்க அம்மா அழுதுருச்சு. ஏன்னா நான் என் பொண்ணு இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மள ஆட வைக்கிறேன். அவங்க டெய்லி ஏங்குறாங்க, அழுகுறாங்க, ரொம்ப மிஸ் பண்றாங்க. நான் அவங்க கூட, அவங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு, ரொம்ப மிஸ் பண்ற ஃபேமிலிய. இங்க இருக்கணும், ப்ரோக்ராம் பண்ணணும். ப்ரோக்ராம் பண்ணலன்னு யாரும் சமைச்சு போட மாட்டாங்க. அம்மான்னு எனக்கு உயிர். அவங்க போட்டோ கூட டேட்டு குத்திருப்பேன் நானேங்க. அவங்க கூட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எங்க அம்மாக்காக நான் ஒரு சொந்த வீடு கட்டணும். எங்க அம்மாவோட ட்ரீம் அது. நான் சொந்த வீட்டுல உட்காரணும். அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். எங்க அம்மா ஒரு வீடு கட்டிட்டு எங்க அம்மாவை உட்கார வச்சுட்டேன்னா நான் இந்த ஃபீல்ட விட்டுடுவேன். சின்ன வயசுல ரொம்ப எனக்கு டான்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல்ல தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஸ்கூல் தான். அப்புறமா இன்ட்ரெஸ்ட் டான்ஸ். எங்க அப்பா தான் எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தது. எங்க அப்பா தான் என்னோட டீச்சரு. அப்புறமா இந்த ஃபீல்டுக்கு வரணும்னு எனக்கு இதே இல்லை. கொஞ்சம் நிறைய பிரச்சனை, கடன், ரொம்ப கஷ்டம். யாரும் ஒருத்தர் இப்படி ஒரு ஷூட்டிங்கு போயிட்டு அங்க தெரிஞ்சவங்க வந்து எனக்கு கூட்டின்னு போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆர்கெஸ்ட்ரா கூட்டிட்டு போயிட்டு காமிச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே கிளாமர் ஸ்டேஜ். அப்ப எனக்கு என்னன்னு தெரியல எனக்கு எப்படிதான் இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் ஷூட்டிங்ல ஆஃப்டர்ஸ் எல்லாம் இருக்கிறதால நான் அப்படியே இதாயிட்டேன். கொஞ்ச நாள் போக கொஞ்சம் பேர் தப்பா பார்ப்பாங்க, தப்பா இது பண்ணுவாங்க. அப்பதான் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய கஷ்டங்கள் சூழ்நிலை இதுல ஒரு ஷூட்டிங்ல எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் லவின்னு சொல்லிட்டு அவங்க தான் இந்த ஃபீல்டுக்கு கூட்டிட்டு வந்தது. அங்க இருந்து அப்படியே நான் வந்துட்டேன். ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னோட ஸ்டேஜ் கிளாமர்ல தான். எனக்கு ஃபுல் காஸ்டியூமா கிளாமர் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஷூட்டிங்ல ஆஃப் ட்ரெஸ் போடுறதுனால இங்கேயும் அதே மாதிரின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு போக தான் அதை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் டான்ஸ் பத்தி. அது என்ன வயசுல இருக்கும் நீங்க முதல் ஸ்டேஜ் ஏறினது? 17 நினைக்கிறேன், 17 இயர்ஸ்.